Good morning, sirs. உலகத்தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷனில் நம்ம அப்டாமன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போது ஆன்டீரியர் அப்டாமினல் வாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ முக்கியமாக இன்றைக்கி நம்ம இந்த சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது அதை பற்றிலாம் ஆல்ரெடி ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் ஆன்டீரியர் அப்டாமினல் வால் அதோட டெர்மட்டோம்ஸ் பற்றிலாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆன்டீரியர் அப்டாமினல் வாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் நேவல் அப்படின்னாலும் அம்பிளிகஸ் அப்படின்னு தான் அர்த்தம். நேவல்னா அம்பிளிகஸ், பெல்லி பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பிளிகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆன்டீரியர் அப்டாமினல் வால். ஆன்டீரியர் அப்டாமினல் வாலோட ஃபஸ்ட்டு லேயர் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற லேயர் வந்து இன்டர்னல் ஆப்ளிக் மசில். இங்கே நீ பார்த்துருப்பீங்க, எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில் கட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் வந்து இன்டர்னல் ஆப்ளிக் மசில் இருக்குது. அதுக்கும் உள்ளே வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினிஸ் அப்படிங்கிற ஒரு மசில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 3 லேயரையுமே நம்ம இப்போ பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில் பார்க்குறோம். இந்த டயக்ராமில் 3 லேயரையும் பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினிஸ். இந்த 3 மசிலுமே சேர்த்து ஒரு ஷீத்தாக ஃபார்ம் ஆகுது. அந்த ஷீத்துக்கு பேர் தான் ரெக்டஸ் ஷீத் அப்படின்னு பேர். இந்த ரெக்டஸ் ஷீத் ஏன் அப்படின்னா, இங்கேருந்து கீழே பியூபிக் டியூபர்கல்லேருந்து ஜிப்பாய்ட் ப்ராசஸை நோக்கி ஒரு தசை போகுது. ரெக்டஸ் அப்டாமினஸ் அப்படின்ற ஒரு தசை போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெக்டஸ் அப்படின்னாலே நேராக, செங்குத்தாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெக்டஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டஸ் ஃபெமோரிஸ் அப்படின்னு ஃபீமரில் ஒரு மசில் பார்க்குறோம். அந்த மாதிரி ரெக்டஸ் அப்படின்னாலே நேரடியாக, அதாவது லாங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லா தசைகளுமே குறுக்காலையும் மேலேருந்து கீழாகவும் போகிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு மசில் மட்டும் கீழேருந்து மேலே போகுது. இதோடைய ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆரிஜின் அப்படின்னா ஒரு தசை துவங்குகிற இடம். ஒரு தசை எப்படி ஒரு நீர்வீழ்ச்சி ஒரு மலையினுடைய உச்சியிலேருந்து தொடங்கி மலையினோட அடிவாரத்தை நோக்கி பாயுதோ, ஒரு தசையும் ஆரிஜினிலிருந்து துவங்கி இன்சர்ஷனுக்கு நேராக முடியும். உதாரணம், ஒரு பைசப்ஸ் மசில் நம்ம எடுத்துக்கிறோம். பைசப்ஸ் மசில் வந்து கிளீனாய்டு லேப்ரமில் ஆரிஜின் இருக்குது. 2 ஹெட் இருக்குது. கிளீனாய்டு லேப்ரத்துலேருந்து ஒரு ஹெட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து அந்த 2 ஹெட்டும் என்ன ஆகுது, ஸோ ஸ்கேப்புலாவில் ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து ஹியூமரஸ் வழியாக பாஸ் ஆகி கீழே வந்து ரேடியஸில் வந்து கனெக்ட் ஆகுது. அதுவும் 2 ஹெட்டாக கனெக்ட் ஆகுது. பைசப்ஸோட 2 ஹெட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆரிஜின் அப்படின்னா தசை துவங்குகிற இடம், இன்சர்ஷன்னா தசை முடிகிற இடம். எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரும் அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெக்டஸ் மசில், இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே ஆரிஜினேட் ஆகுது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டப்பாவை வந்து கொரியர் பேக்கிங்கில் பண்ணோம் அப்படின்னா டேப் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் சுற்றி, அப்புறம் நார்த்து டு சவுத்து அந்த மாதிரியும் நம்ம சுற்றுவோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் சுற்றுவோம், ஒய் ஆக்சிஸ்லேயும் சுற்றுவோம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில், இன்டர்னல் ஆப்ளிக் மசில், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில் எல்லாமே ஒய் ஆக்சிஸில் போகும். அப்போ அந்த தசை வந்து நம்ம வந்து தொப்பை பெருசாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, வயிறு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக இயற்கையாகவே என்ன செய்யுது, இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் கீழேருந்து மேலே ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வருது. ஸோ இழுத்து டைட் பண்ணி நம்ம பெல்ட்டு டைட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம பேக்கெல்லாம், அந்த மாதிரி இது டைட் ஆகுது. இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் தான் 6 சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 2 3 4 5 6. ஸோ இதில் கொழுப்பு படிவம் குறைஞ்சாலே நமக்கு அந்த 6 பேக் மசில் இயற்கையாகவே தானாக தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலில் எப்படி வந்து இந்த 3 லேயர் ஆஃப் மசில் வந்து அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ரெக்டஸ் ஷீத்து. ரெக்டஸ் ஷீத் அப்படின்னா நம்ம இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை எங்கல்ஃப் ஆகுது. இந்த எங்கல்ஃப் ஆகிறது எப்படி ஆகுதுன்னா, எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், இந்த 3 தசைகள் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் சேர்ந்து ரெக்டஸ் ஷீத்தாக மாறி அது வந்து இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை எங்கல்ஃப் ஆகுது. அதில் இந்த லைனுக்கு பேர் தான் ஆர்குவேட் லைன். இந்த ஆர்குவேட் லைனுக்கு மேலே இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை எங்கல்ஃப் பண்ணுது. அது வழியாக போய் அதை கடிச்சிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த ஆர்குவேட் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலுக்கு மேலே இந்த ரெக்டஸ் ஷீத்து போகுது. உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கும்னு தெரியல.
ஸோ இப்போ இதை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். அது வந்து கீழே பியூபிக் டியூபர்கல்ல ஆரம்பித்து மேலே ஜிஃபாய்ட் ப்ராசஸ். இது வந்து ஜிஃபாய்ட் ப்ராசஸ், இது வந்து பியூபிக் டியூபர்கல். பெல்விஸ் இங்கேருந்து போகுது. இந்த வழியாக வர மசில் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆப்ளிக், அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்க்குவேட் லைன், ஆர்க்குவேட் லைன் அப்படின்னா ஒரு இமேஜினரி லைன். இந்த ஆர்க்குவேட் லைன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜிப்பாய்ட் ப்ராசஸ் வந்து ஆர்க்குவேட் லைன் வரைக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் இப்படி இருக்கும்பொழுது இந்த மூணு மசிலும் சேர்ந்து ஒரு டெண்டானாக ஃபார்ம் ஆகி அது வந்து இப்படி பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போய் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸாக பிரியுது. இது வந்து ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். இதுவே இந்த ஆர்க்குவேட் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மூணு தசைகள் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் ஜாயின் ஆகி ஒரு டெண்டானாய் ஃபார்ம் ஆகி ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலுக்கு மேலே பாஸ் ஆகுது. ஸோ என்ன இதில் ப்ரொடெக்ஷன்னா மேல் அப்டமன், அதாவது அப்பர் அப்டமனில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுதான் இதோடைய அர்த்தம். இந்த மூணு மசிலும் இன்டர்லாக் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுரமான பெட்டிகள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சு போகும். நம்ம கூட கட்டும்போது உள்ளே விட்டு கட்டுவோம், அப்போ தான் அந்த பேக் டைட்டாக இருக்குங்கிறதுக்காக. அப்டாமினல் மசிலுக்கு வேறு எந்த லேயர் ப்ரொடெக்ஷன் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் இதில் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ். இப்போ சொல்லுங்கள், இது ஆர்க்குவேட் லைனுக்கு மேலேயா ஆர்க்குவேட் லைனுக்கு கீழேயா? இங்கே ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் இருக்குது. இப்போது மூணு மசிலும் சேர்ந்து போகுது. இப்போது இந்த தசையை மேலே பாஸ் ஆகுதா இல்லை அதை எங்கல்ஃப் அப்படின்னா அதை ஆக்கிரமித்து பாஸ் ஆகுதா? நல்லா பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்டீரியர் அப்டாமினல் வால்க்கு சென்சேஷன் யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா anterior cutaneous branches, lateral cutaneous branches of dermatome of T7 to T12. T7 to T12 னா யார் நர்வ்ஸ் பேர்? thoracic nerves. ஸோ நமக்கு cervical nerves தெரியும், thoracic nerves தெரியும், lumbar plexus தெரியும், sacral plexus தெரியும். இதில் இந்த thoracic plexusல T7லேருந்து T12 வரைக்கும் கொடுக்குது. இந்த belly button, இந்த umbilicus, level of umbilicus வந்து T10 அப்படின்னு அர்த்தம். எதுக்கு டெர்மட்டோம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம சின்ன வயசில் விளையாடும் போது நமக்கெல்லாம் சிரிப்பு ஊட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த அக்கில் டிங்லிங், அதாவது கிச்சு முட்டுறது. ஏன்னா அந்த சிரிப்பு வரும், அந்த மாதிரி ஒரு மாதிரி கூசை செய்யும். அது ஒரு பக்கம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது, அக்கி ஹெர்பஸ் ஜாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மட்டோமை சார்ந்து தான் டெவலப் ஆகும். ஸோ இந்த டெர்மட்டோமை சார்ந்து தான் அந்த அக்கியும் டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னா சின்ன வயசில் நமக்கு வர சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மன் சொல்கிறாங்களே, அம்மை அப்படின்னு இந்த சாமிலாம் கும்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த அம்மன் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி விமர்சையாக பேசக்கூடாது. எல்லாத்தையும் ஊரில் வாயிலொடலொடலொடன்னு ஏதாவது அதை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லி தான் அந்த காலத்தில் அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அம்மைங்கிறது சிக்கன் பாக்ஸ் வந்து வேரிசெல்லா ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ். அந்த வேரிசெல்லா ஜாஸ்டர் தான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அது வந்து அமைங்கிருது, 7 நாளில் அது அமைங்கிருது. அது போயிட்டு நம்மளுடைய பின்னாடி இருக்கிற இந்த டெர்மட்டோம்ஸோட ரூட் கேங்லியானில் போய் உட்கார்ந்துருக்குது. அது அந்த குட்டி வைரஸ் வந்து அம்மா வைரஸாக மாறிடுது. சின்ன வயசில் ரஜினிகாந்த் சைக்கிள் ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் திடீர்னு பெரிய சைக்கிள் ஓட்டுற மாதிரி காட்டுவாங்கல்ல, அது மாதிரி பிற்காலத்தில் அந்த அம்மா வைரஸ் அதே வேரிசெல்லா ஜாஸ்டர் தான். அதனால் இதுக்கு நோய் பேர் தான் ஹெர்பீஸ் ஜாஸ்டர். ஆனால் வைரஸ் வந்து அதே வேரிசெல்லா ஜாஸ்டரோட அம்மா ஃபார்ம், அதாவது மதர் ஃபார்ம் நாள்பட்டு இருந்து சந்தர்ப்பவாதம் வரும்போது, சந்தர்ப்பவாதம்னா என்ன, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நமக்கு அக்கியாக வெளியே வருது. ஸோ அதனால தான் இந்த டெர்மட்டோம்ஸ் வெளியே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே லேசாக பொட்டாக வராது. முதல்ல பெயின் வரும், அந்த இடத்துல எரிச்சல் வரும், அந்த இடத்துல முதல்ல அப்படியே மிளகாத்தூள் தூவின மாதிரி எரியும். என்னடா இந்த பக்கம் இருக்குன்னு சட்டெல்லாம் எடுத்து விளக்கிலாம் பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் ரேஷஸ் டெவலப் ஆகும்.
ஸோ பெயின் ஃபாலோட் பை ரேஷஸ் டெவலப்பிங் இன் அ டெர்மட்டோம். ஒரு நரம்பின் மண்டலம் வழியாக முதல்ல வலி வந்து முதல்ல எரிச்சல் வந்து பிறகு அந்த இடத்துல அக்கி மாதிரி புண்ணு வந்ததுன்னா மேலே பிளிஸ்டர்ஸ் மாதிரி வந்ததுன்னா அது அக்கி. இதை ஹெர்பீஸ் ஜாஸ்டர்னு சொல்கிறோம். இன்னொரு வைரஸ் பேர் இந்த ஹெர்பீஸ் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ். ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ்னால் மிகவும் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து இந்த உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சு, மூக்கு கிட்டலாம் பொங்கிருச்சு, டாக்டர் மருந்து ஓவர் டோஸ் கொடுத்துட்டாரு, அதனால் வாயெல்லாம் பொங்கிருச்சு, இல்லை பல்லி உச்சா போயிடுச்சு அப்படின்னா சொல்லி பல கதைகள் அதுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் HSV உடம்பு நலிவுற்ற நாட்களில், உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவான நாட்களில் ஜுரம் வரும் பொழுது, ஏதாவது உடம்பு உபாதை காஃப் கோல்டு ஃபீவர் வரும்போது அந்த நேரம் பார்த்து பாவம் டாக்டர் மாத்திரை கொடுத்துட்றாங்க. அந்த மாத்திரை தான் டாக்டர் டோஸ் ஹெவி டோஸ் ஆயிடுச்சு, மாத்திரை பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. HSV ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் 1. அப்புறம் ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் 2ன்னு இருக்குது. ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் 1னா தொப்புளுக்கு மேலே அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் 1. தொப்புளுக்கு கீழே ஜெனிட்டல் ரீஜனில் அது அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது பேர் வந்து ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் 2 அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ஏன்னா இப்போ நம்ம டெர்மட்டோம் படிக்கிறதுனால அப்படியே அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் அப்படின்னா இது ஒரு வகையான வைரஸ்ஸு. ஹெர்பீஸ் வைரஸ் எல்லாருமே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன், சந்தர்ப்பவாத நோய். நம்மளோட எதிர்ப்பு சக்தி சற்று கவனக்குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து நம்ம உடம்பை தாக்குது. முக்கியமாக காஃபு கோல்டு ஃபீவர் வரும்போதோ இல்லை பொதுவான எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுதோ. ஸோ ஹெர்பீஸ் ஜாஸ்டர், வேரிசெலா ஜாஸ்டர் சிக்கன் பாக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வந்து ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரியணும். இந்த டெர்மட்டோம் சார்ந்து தான் அதுவும் வரும். ஆனால் ஹெர்பீஸ் சிம்பிளெக்ஸ் வந்து டெர்மட்டோம் இல்லாமையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெர்பீஸ் ஜாஸ்டர் பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பீஸ் ஜாஸ்டர் வந்து நெவர் கிராஸஸ் த மிட் லைன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மத்திய பகுதிக்கு தாண்டி போகாது. ஒன்று லெஃப்ட்டில் வரும் இல்லை ரைட்டில் வரும். ஆனால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கலந்து வராது. நீங்கள் இடுப்பை சுற்றி ஏதாவது கம்பளி பூச்சி கடிச்சிருக்கும் ரவுண்டாக ஃபுல்லாக பார்த்துட்டு இது ஹெர்பீஸ் ஜாஸ்டர் இது அக்கின்னு சொல்லக்கூடாது. அக்கினா ஒரு பாதியில் தான் வரும். ஒன்று இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரும், இல்லை இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரும். இந்த மிட் லைன் இட் நெவர் கிராஸஸ் த மிட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெர்மட்டோமோட ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த டயக்ராமில் எனக்கு ஆர்குவேட் லைன் தெரியுது. நல்லா கவனிங்க, இந்த டயக்ராமை கொஞ்சம் ஒத்து பாருங்கள் கவனமாக. இதோ இந்த க்ரீன் கலருக்கு மேலே தெரியுது இல்லையா, இந்த லைனுக்கு பேர் தான் ஆர்குவேட் லைன். இங்கே ஒரு க்ரீன் கலர் தெரியுது, இந்த க்ரீன் கலர் முடிகிற இடத்துக்கு பேர் தான் ஆர்குவேட் லைன். இந்த ஆர்குவேட் லைன் வரைக்கும் தான் ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில் எங்கல்ஃப் பண்ணுது ஆர்குவேட் லைனுக்கு கீழே. இந்த ஆர்குவேட் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்புள்லேருந்து ஒரு 4-5 இன்ச்சு கீழே இருக்குது. அதுலேருந்து பியூபிக் டியூபர்க்கிள்லேருந்து தொப்புளுக்கு வந்து ஒரு லைனை வரைஞ்சோன்னா அப்பர் 1/3 இருக்குது. பியூபிக் டியூபர்க்கிள்லேருந்து அம்பிளிகஸ்க்கு ஒரு லைனை வரைஞ்சி அது 3 பகுதியாக பிரித்தா அதில் அப்பர் 1/3 இந்த ஆர்குவேட் லைன் முடிகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ் நேவல் அந்த இடத்துல வந்து T10 ரெப்ரசன்ட் ஆகுது. T7லேருந்து T12 அப்டமன் ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அப்டாமனோட பிளட் சர்க்குலேஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட்டோட ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து கொரோனரி ஆர்ட்ரி, அயோட்டா. அசெண்டிங் அயோட்டாவில் ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரின்னு 2 ஆர்ட்ரி இருக்குது. அதுதான் இருதயத்துக்கு தனக்கு மிஞ்சியது தான் தானம் அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் இதில் மிகவும் ஸ்ட்ராங்காக பார்க்குறோம். ஹார்ட்டு உடம்புக்கே ரத்தம் கொடுக்க முன்னாடி அதுக்கு தன்னுடைய ரத்தத்தை முதல்ல எடுத்துக்குது. த ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆஃப் ஹார்ட் வந்து ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி. ரொம்ப முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலலாம் செவிலியர் பயிற்சி படிக்க போகிறவங்க, வேலை வாய்ப்பு தேடுறவங்க அந்த கிளியரிங் எக்ஸாமில் இது ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வினாவை வந்து கேட்டுக்கோங்க. அப்புறம் ஆர்ச் ஆஃப் அயோட்டாவோட பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச் ஆஃப் அயோட்டாவில் இருதயத்துலேருந்து இப்படி தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் இருதயத்தோட ரஃப் பிக்சரு. ஸோ இது வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா, இது அசெண்டிங் அயோட்டா, இது டிசெண்டிங் அயோட்டா.
அப்புறம் மார்பக பகுதியிலே இருக்கிறது thoracic aorta. டயஃப்ரம் வந்துட்டு அதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்போ அது பேர் வந்து abdominal aorta. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது abdominal aorta. abdominal aorta கிராஸ் ஆன உடனே அட் த லெவல் ஆஃப் ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் கிரஸ்ட், அதாவது ஈலியாக் கிரஸ்ட் இடுப்போட பின்பகுதியோட ஹைட்டில் ஒரு 2 டைவர்சிஃபிகேஷனாக பார்க்குது. சமீபத்தில் சிஸ்டர் கூட ஒரு பேஷனோட வீடியோவில் இங்கே ஒரு பல்சேஷன் தெரியுது சார், ஃப்ளாட் அப்டமனில் பல்சேஷன் தெரியுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஸ்டர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதை, அந்த அப்டாமினல் அயோட்டாவோட பல்சேஷன். அது வந்து ரைட்டு காமன் ஈலியாக் லெஃப்ட் காமன் ஈலியாக்காக பிரியுது. காமன் ஈலியாக் ஆற்றி இந்த பெல்விக் ரீஜனை எக்ஸ்டர்னல் ஈலியாக்காகவும் இன்டர்னல் ஈலியாக்காகவும் மாறுது. இன்டர்னல் ஈலியாக் எல்லாமே ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், நம்மளுடைய கர்ப்பப்பை, மூத்திரப்பை, மலப்பை அவருக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ஈலியாக் ஆட்ரி வந்து ஃபெமோரல் ஆட்ரியாக கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம அப்டாமினல் ஆட்ரியோட பிரான்ச்சஸ்குள்ளே போவோம். இது ஆன்டீரியர் அப்டாமினல் வாலோட பிளட் சப்ளை நம்ம பார்க்குறோம். அதாவது ஆன்டீரியர் அப்டாமினல் வால்னா இது வந்து அப்டாமினல் அயோட்டாவோட பிரான்ச்சஸ் கிடையாது. இது வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டாலேருந்து thoracic ஆட்ரி சப்க்ளேவியன் ஆட்ரியாக வழியாக வர பிரான்ச்சஸ்ஸு. இது முன்னாடி இருக்கிற ஷட்டர் நம்ம வயிற்றோட தொப்பைக்கு சப்ளை பண்ணுற ஆட்ரி. இது வந்து இன்டர்னல் thoracic ஆட்ரி, சுப்பீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆட்ரி, இன்ஃபீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆட்ரி, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே வருது. மஸ்குலோஃப்ரீனிக் ஆட்ரி இவங்கெல்லாம் வந்து ஆன்டீரியர் அப்டாமினல் வாலை சப்ளை பண்ணுறாங்க. அப்டமனுக்குள்ளே என்னென்ன ஆட்ரிஸ் எல்லாம் சப்ளை பண்ணுங்கிறத ஃபோர்த் கம்மிங் டயக்ராம்ஸில் பார்ப்போம். ஆல்ரெடி பெல்விஸில் டிசன்ட் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்திருந்தோம். அதே டிசன்ட் ஆஃப் டெஸ்டிஸை தான் இங்கே அப்டாமினன்லையும் குறிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வரலாறு சிறப்பு மிக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, டெஸ்டிஸ் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு அப்டாமினல் ஆர்கனாகவும், பிறப்பின் போது அது இங்குவைனல் ஆர்கனாகவும், பிறப்பு முடியும் பொழுது அது எக்ஸ்ட்ரா அப்டாமினல் ஆர்கன், அதாவது வயிற்றின் பகுதிக்கு வெளியே இருக்கிற ஒரு உறுப்பாக மாறுது. அது எப்படி மாற்றம் அடையுது அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டெஸ்டிஸு. இது அப்டாமினல் வாலோட எல்லா ஷீட்ஸையும் பியர்ஸ் பண்ணினா ஊடுருவி வந்துக்கிட்டு இருக்குது. கீழே ஒரு ஃபோர்ஸ் அதை இழுக்குது ஸ்கிராட்டத்தை நோக்கி. நீ இனிமேல் வயிற்றில் இருந்தால் உனக்கு மதிப்பு கிடையாது, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் குபர்னாகுலம். இதுவும் இம்பார்ட்டண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். விச் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் தட் புல்ஸ் த டெஸ்டிஸ் டவுன் டுவர்ட்ஸ் தி ஸ்கிராட்டம் டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் பர்த்? பிறப்பின் காலகட்டத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டெஸ்டிஸை கீழே இழுக்குது, எதை அதை ஸ்கிராட்டத்தை நோக்கி இழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்க்குது அப்படின்னா அதுக்கு ஒரு விசை இருக்கணும், அதுக்கு ஒரு இச்சை இருக்கணும், அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பை யார் தரா? அந்த குபர்னாகுலம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்கிராட்டத்தில் அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஸ்கிராட்டத்தை நோக்கி தன்னை இழுத்துக்கிட்டு போகுது. அது பேர் தான் குபர்னாகுலம். வயிற்றுலேருந்து அது ஊடுருவி வரதுனால வயிற்றில் இருக்கிற எல்லா தசைகளோட ஒரு கவரிங்கும் அது எடுத்துக்குது. அதாவது டிரான்ஸ்வர்ஸ் அலிஸ்பேஷியா, டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினிஸ், இன்டர்னல் ஆப்ளிக், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இது எல்லாமே அது ஒரு லேயராக எடுத்துக்குது. அதை தான் கிரிமாஸ்ட்ரிக் மசிலாக நாளடைவில் பின்னாடி வேறு ஒரு மசிலாக பேர் மாறுது. எப்படி ஒரு நதி ஒரு மாநிலத்தில் இன்னொரு பெயரும் இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு பெயரும் சில இடத்துல பெயர் எடுக்குதோ, அதுபோல் இந்த தசை வந்து பிற்காலத்தில் கிரிமாஸ்ட்ரிக் மசிலாக மாறுது. இந்த டெஸ்டிஸ் பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது, ப்ராசஸ் வெஜைனாலிஸ் அப்படின்னு ஒரு இடம். ப்ராசஸ் வெஜைனாலிஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அப்டாமனில் இருக்கிற பெரிட்டோனியமோட ஒரு கேவிட்டி இந்த டெஸ்டிஸை நோக்கி போகுது. இதை வந்து பிரைமரி ஹைட்ரோசீல் அப்படின்னு சொல்கிறோம். எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இல்லாமல், ஒரு இன்ஜுரி இல்லாமல், விரைக்கு மேலே ஒரு வாட்டர் பேக்கெட் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த டிசன்ட் ஆஃப் டெஸ்டிஸின் போது வயிற்றில் இருக்கிற பெரிட்டோனியல் லேயர் வெளியே வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த லேயர்லாம் க்ளோஸ் ஆகிடணும். சில சமயம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கும் பொழுது கஃப்பில் இருக்கிற காஜாலாம் வந்து ஓப்பன் ஆகிருக்காது, இல்லை வந்து ஜிப்பு வந்து ஓப்பன் ஆகிருக்காது, நம்ம திரும்ப திறக்க வேண்டியது இருக்கும். இல்லை துணிலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டிச்சஸ்லாம் விட்டு போயிருக்கும், அப்போ நம்ம அதை கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சமயம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்போ இது கட் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தால் பிற்காலத்தில் ஏன் 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து விரவீக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து இன்ஃபன்டைல் ஹைட்ரோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேட்டன்ட் ப்ராசஸ் வெஜைனாலிஸ், பேட்டன்ட் அப்படின்னா
திறக்கப்பட்ட நிலையில் ப்ராசஸ் வெஜைனாலிஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதாவது ஜெனிட்டல்ஸை நோக்கி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆர்ச் ஆஃப் அயோட்டா அந்த மாதிரி ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ்ஸு எங்கேயாவது இதுதான் ஒரே பிரான்ச்சு, இதுதான் கடைசி பிரான்ச்சு, இதுதான் லாஸ்ட் பிரான்ச் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வரும். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம்லேயும் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வரும். ஸோ இது வந்து ப்ராசஸ் வெஜைனாலிஸ், இன்ஃபென்டைல் ஹைட்ரோசில் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். இந்த பகுதி முடியும் போதே உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாக மேலோட ஸ்க்ராட்டமில் லெஃப்ட் டெஸ்ட்டு சற்று தாழ்வாகவும் ரைட்டு டெஸ்ட்டு சற்று மேலாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் டிசென்ட் ஆஃப் டெஸ்டஸ் லெஃப்ட் ஆரம்பம் சீக்கிரமாகவும் ரைட் அடுத்தபடியாகவும் நடக்குது. அதனால் அதை பார்த்து நிறைய மேல் இண்டிவிஜுவல்ஸ் என்ன நினைப்பாங்க, என்னோடய விரை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சார், அதை பற்றியே நிறைய பேர் ஓபிக்கு வருவாங்க. ஒன்று கீழே இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதை பற்றிலாம் கேள்வி கேட்டு நிறைய பேர் வருவாங்க. மேலுக்கு மட்டும் தெரியணும்னு இல்லை, ஏன் ஃபீமேலுக்கும் தெரியணும், தன்னுடைய பார்ட்னருக்கு அது போல் இருக்குன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க நினச்சிடக்கூடாது. ஸோ டெஸ்டஸ் எப்போவுமே லெஃப்ட் டெஸ்டஸ் கீழேயும் ரைட்டு டெஸ்ட்டு சற்று உயர்வாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இன்டர்னல் ஆப்ளிக் எல்லாருமே சேர்ந்து கீழே என்னவா மாறுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறோம், நம்ம அழகாக ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டால் என்ன பண்ணுறோம், டக்கின் பண்ணிக்கிறோம். இன்சைட்டுன்னா இன்சைட் பண்ணிட்டு வரலையா, டக்கின் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி வயிற்றினுடைய பகுதி முடியுது, நான் டக்கின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இங்குவைனல் லிகமெண்ட்டாக அது ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல அது அப்படியே ரோல் ஆகிட்டு அப்டமன் இதோட நீ முடிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே அப்டமனோடைய ஆர்கன்ஸ் எதுவுமே வேண்டாம், அப்டமனோட ஆர்கன்ஸ் இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லையை வரையுது. இந்த எல்லை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்குவைனல் லிகமெண்ட் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் ஸ்பைன் டு பியூபிக் டியூபர்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் ஸ்பைன்லேருந்து பியூபிக் டியூபர்களை நோக்கி போயிட்டுருக்கு. இது தான் இங்குவைனல் லிகமெண்ட். இந்த இங்குவைனல் லிகமெண்ட் வழியாக தான் வயிற்றினுடைய சில ஸ்ட்ரக்சர்ஸ், முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஈலியாக் ஆர்ட்ரி வந்து ஃபெமோரல் ஆர்ட்ரியாக மாறுது, எக்ஸ்டர்னல் ஈலியாக் வெயின் வந்து ஃபெமோரல் வெயினாக மாறுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதோட முடியுது. ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டு பார்ட்டாக நம்ம வந்து இந்த டெஸ்டிஸை பற்றியும் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த அப்டாமினலோட மசில்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகி கிரிமாஸ்ட்ரிக் மசில்ஸாகவும் கிரிமாஸ்ட்ரிக் ஃபேஷியாகவும் கண்டினியூ ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸஸ் வெஜைனாலிஸும் உள்ளே வருது. இது டெஸ்டிஸ். ஸோ இது வந்து ஒரு அப்டாமினல் ஆர்கனுங்கிறதுனால இதுக்கு தேவையான எல்லா இரத்த குழாய்களும், அதாவது நல்ல இரத்த குழாய்கள், அசுத்தமான ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற இரத்த குழாய்கள், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் எல்லாமே வயிற்றின் பகுதியில் தான் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் டெண்டான் வருது, கன்ஜாயிண்ட் டெண்டான். கன்ஜாயிண்ட் டெண்டான் அப்படின்னா என்னென்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், ஆன்டீரியர் ஆப்ளிக் அண்ட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில் இந்த பியூபிக் டியூபர்களை நோக்கி முடியும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பிகள்லாம் சேரும் பொழுது அது பிரியாமல் இருக்கிறதுக்கு டாக்கா வைப்பாங்க. ஏன் சட்டை பாக்கெட்டே கிளியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முக்கியமாக ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் ஒரு 2 ஸ்டிச்சு கூட போடுவாங்க. ஏன் தையல் முடிக்கும் பொழுதே கடைசியில் ஒரு தடவை ஜிக்ஜாக் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெண்டான் தான் இந்த கன்ஜாயிண்ட் டெண்டான். இது வந்து வயிற்றினுடைய கண்டென்ட்ஸை வந்து கீழேருந்து அதுக்கப்புறம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலர் ஆர்ட்ரி, பாம்பினிஃபார்ம் பிளெக்ஸஸ் ஆஃப் வெயின்ஸு, இதில் இருக்கிற எல்லா தசைகளும் அப்படியே வயிற்றினுடைய பகுதியில் அப்படியே அது பியர்ஸ் பண்ணுறதுனால ஒரு தண்ணியில் நம்ம டைவ் அடிக்கும் போது நம்மளை சுற்றி எப்படி தண்ணி ஃபுல்லாக நம்மளை லேயர் ஆகிடுதோ, இது வழியாக அப்டாமன் வழியாக டெஸ்டிஸ் ஜம்ப் ஆகும்பொழுது அப்டாமனோட எல்லா கண்டென்ட்ஸும் உள்ளே வருது. இதே இடத்துல டக்டஸ் டெஃபரன்ஸையும் நம்ம பார்க்குறோம். இது வழியாக விந்து அணுக்களை மேலே வயிற்று, அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்க்ராட்டம்லேருந்து நேராக பீனிஸ்க்கு கனெக்ட் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்க்ராட்டத்துலேருந்து நேராக விந்தணுக்கள் ஆண் உறுப்பை நோக்கி சேர்றதில்ல, அது வயிற்று பகுதிக்கு உள்ளே போய் அதுக்கப்புறம் அது கிட்னி கிட்ட போய் கிராஸ் பண்ணி திரும்ப யூரினரி பிளாடர் வழியாக வந்து ப்ராஸ்டேட் வழியாக ஊடுருவி அதுக்கப்புறம் தான் அது பீனிஸ் வழியாக வெளியே வருது. ஸோ ஸ்க்ராட்டமும் பீனிஸும் பக்கத்தில் இருந்தாலும் அது தலையை சுற்றிட்டு நம்ம மூக்கை தொடுற மாதிரி தான் அது வந்து தொடுது.
அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன். தெர்மல் ரெகுலேஷனுக்காக தான், டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்காக. இப்போ குழம்பு கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா, திரும்ப சாப்பிட்ணுன்னா அதை சூடு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி டெம்பரேச்சர் நல்ல டெம்பரேச்சரில் அது டெஸ்டிஸில் மெயின்டைன் பண்ணுது. அது பரிமாறும் பொழுது எப்படி நம்ம சூடு பண்ணி பரிமாறுறோமோ, வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஒரு தடவை லேயர் போயிட்டு பாஸ் ஆகிட்டு வரும்பொழுது அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே சூடாகிட்டு அந்த விந்தணுக்கள் சூடாக பரிமாறப்படும். ஆனால் அது ஸ்டோர் ஆகும் பொழுது கொஞ்சம் கோல்டு டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் டெஸ்டிஸ் வந்து வயிற்றுலேருந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கு. பாடியோட டெம்பரேச்சர் அதுக்கு செட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கோல்டாகவும் கொஞ்சம் வார்மாகவும் ஒரு நல்ல ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரோட்டத்தில் வச்சுருக்கோம். ஸோ எப்போ அதுக்கு பரிமாறணுமோ வயிற்று பகுதிக்கு வழியாக போகும்போது நம்ம எப்படி மைக்ரோவேவ் அவனில் வச்சு சூடு பண்ணி எடுக்கிறோம், அது மாதிரி அப்டமனுக்குள்ளே போகும்பொழுது அந்த விந்தணுக்கள் எல்லாமே டெம்பரேச்சர் மாறிடுது. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், விர வீக்கம் அது வந்து ஹைட்ரோசிலா ஹெர்னியாவா அப்படின்னு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டவுட் இருக்கும். ஹைட்ரோசில் அப்படின்னா டெஸ்டிஸ் மேலே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு வாட்டர் பேக்கெட், ரவுண்டாக இருக்கும், குளோபுலராக இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம முடிக்க முடியும். ஆனால் ஹெர்னியாங்கிறது அப்படி கிடையாது. அந்த கன்ஜாயிண்ட் டெண்டான், அந்த இங்குவைனல் லிகமெண்ட்டு, அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கேப் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது வழியாக அதில் இருக்கிற அப்டாமினலில் இருக்கிறக்கூடிய கண்டென்ட்ஸ், பொதுவாக 2 கண்டென்ட் வரலாம். ஒன்று இன்டெஸ்டைன்ஸ் வரலாம். இன்டெஸ்டைன்ஸ் அப்படின்னா குடல் பகுதி வரலாம். அப்படி இல்லைன்னா ஒமண்டம்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மேலே இருக்கிற ஒரு ஷட்டர் ஆஃப் ஃபேட்ஸு, வயிற்றில் இருக்கிற குடல் பகுதி எல்லாமே இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பேட் ஆஃப் ஃபேட்டை நம்ம பார்க்குறோம். அந்த பேட் ஆஃப் ஃபேட் தான் ஒமண்டம் அப்படின்னு பேர். இது ரெண்டுமே சில நேரம் இந்த இங்குவைனல் கனால் வழியாக வரலாம். ஸோ ஒன்று ஏன் வந்து ஹெர்னியா வந்து ஸ்க்ராட்டத்துக்குள்ளே வருது அப்படின்னா, ஸோ ஹெர்னியாவும் ஹைட்ரோசிலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்ட்டு. ஸோ டெஸ்டிஸ் மேலேயே அந்த வீக்கம் இருந்ததுன்னா அது ஹைட்ரோசில், வயிற்றுலேருந்து அந்த வீக்கம் டெஸ்டிஸை நோக்கி போகுதுன்னா அது ஹெர்னியா. ஹெர்னியா வர பகுதி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரும், ஹைட்ரோசில் கீழேருந்து மேலே போகும். ஹைட்ரோசிலுக்கு ஒரு முடி உண்டு, அந்த ஹைட்ரோசில் மேலே நம்ம விரலை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஹைட்ரோசில் முடிஞ்சிடும். ஆனால் ஹெர்னியா அப்படி இருக்காது. அந்த ஸ்வெல்லிங் மேலே நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் முடியாது. அதை தான் இங்கிலீஷில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஏபிள் டு கெட் அபவ் த ஸ்வெல்லிங். ரிப்பீட் பண்ணுறேன், ஏபிள் டு கெட் அபவ் த ஸ்வெல்லிங். ஸோ கிளாஸோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ ஹெர்னியா அப்படின்னா நாட் ஏபிள் டு கெட் அபவ் த ஸ்வெல்லிங். ஹெர்னியாவை வந்து நம்ம மேலே அதோடைய தலையோட உச்சியை பிடிக்க முடியாது, ஏன்னா வயிற்றுலேருந்து வருது. ஸோ ஒரு டயக்ராம் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம், இப்போ வயிற்று வருது. ஸோ இது வந்து வயிற்றினுடைய பகுதி, இது தொட பகுதி, ஸோ இது ஸ்க்ராட்டம். ஸோ இங்குவைனல் கெனால் இப்படி ஒரு வருது. ஸோ இந்த இங்குவைனல் கெனால் வழியாக வயிற்றினுடைய கண்டென்ட்ஸ் உள்ளே வந்ததுன்னா அது ஸ்க்ராட்டம்குள்ளே வந்து சேரும். அப்போ நம்ம இதுக்கு அர்த்தம் என்ன, ஏபிள் டு கெட் அபவ் த ஸ்வெல்லிங்னா என்ன, அந்த ஸ்வெல்லிங்கை நம்ம பிடிக்க முடியுமா, சுற்றி தான் பிடிக்க முடியுமா, அவ்வளோ முடியாது. ஆனால் இதே ஒரு ஹைட்ரோசிலாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல முடியும், அந்த ஸ்வெல்லிங்கை முடிக்க முடியும். ஸோ இது மேலேருந்து வந்ததுன்னா அது ஹெர்னியா, கீழேருந்து உள்ளே மேலே இருந்ததுன்னா அது பேர் ஹைட்ரோசில். ஹைட்ரோசில்னால் விரை வீக்கம் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். ஹெர்னியானா இங்கிலீஷில், தமிழில் குடல் இறக்கம் அப்படின்னு பேர். ஸோ வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வர கிளாஸஸை அப்டாமினல் ஆர்கன்ஸை 1 by 1 நம்ம அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கன்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடல் மிசென்ட்ரிக் ஃபேஷியா மூலியமாக குடல், ஏன்னா ஃபுல்லாக கீழே விழுந்திருந்தால் நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும், நம்ம எதுவுமே எடுத்து பிடிக்க முடியாது. ஸோ இந்த குடல் இருக்குது. இந்த ஒமண்டம்னா என்னன்னு கேட்டிங்க இல்லையா, இதுதான் ஒமண்டம். இந்த பகுதியில் இருக்கிறது தான் இந்த போட்டிருக்கு பாருங்கள், கிரேட்டர் ஒமண்டம் அப்படின்னு பேர். ஸோ இது பேர் தான் ஒமண்டம். ஸோ ஒமண்டமோட ரோல் என்னென்னா இதில் இருக்கிற இன்டெஸ்டைன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்பொழுது இல்லை சில ஏசி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஒன்று தொங்க விடுவாங்க. ஏன் நம்ம கர்டன் மாதிரி வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் கதவு போடாமல் வெறும் ஸ்க்ரீனை மட்டும் போடுறோம் அப்படின்னா இங்கேருந்து அங்கே பார்க்கக்கூடாது, இல்லை அங்கே உள்ள உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இதில் பார்க்கக்கூடாதுங்கிறத விட பாதுகாப்பு தான் முக்கிய அம்சம். ஸோ நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் குத்திட்டா கூட, சின்ன ஷார்ப் ஆப்ஜெக்ட்னால் இந்த ஒமண்டத்தில் வந்து நின்றுடும்.
யாரோ ஒரு குழந்தை ஸ்கூல் குழந்தை கம்பஸில் குத்திடுது இல்லை டிவைடரில் குத்திடுதுன்னா அந்த ஒமண்டமை தாண்டி போகாது. ஆனால் இதுவே ஒரு கத்தி எடுத்து குத்துனா அந்த ஒமண்டமை தாண்டி இங்கே போயிடும். நேராக உள்ளே பாய்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த அயோட்டாவை பிஎஸ் பண்ணிவிட்டு உள்ளே ப்ளீடிங் ஆகி இறந்துருவாங்க. ஏன்னா காமனாக நடக்கக்கூடிய அசாசினேஷன்ஸ்னால் மர்டர், அதாவது குத்தி கொலை பண்ணுறது பார்த்திங்கன்னா வயிற்றினுடைய பகுதியில் தான் குத்தி கொலை பண்ண பார்ப்பாங்க. ஸ்ட்ராங்குலேஷன்னா நெக்கு. அசாசினேஷன் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா குத்தி கொலை செய்கிறது பேர் தான் அசாசினேஷன், அல்லது இறப்பு கொடுக்கறது, துப்பாக்கி முனையில் இறப்பு கொடுப்பது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவாங்க ராஜீவ்காந்தி வாஸ் அசாசினேட்டட் ஆன், இந்திரா காந்தி வாஸ் அசாசினேட்டட் ஆன், மகாத்மா காந்தி வாஸ் அசாசினேட்டட் ஆன். அசாசினேஷன் அப்படின்னா இறப்பு கொடுக்கறது. ஜஸ்ட் வரலாறு சிறப்பு மிக்கதாக இருக்கதா சொன்னேன். ஸோ இந்த அப்டாமினல் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இதாக இருக்குது, இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒமண்டம் தெரியுதா? ஒரு பர்தா மாதிரி, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, அது நம்ம வயிற்றில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் இப்போது குடலெல்லாம் நம்ம பார்க்கணும், என்ன பண்ணணும், அப்படியே விளக்கி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி விளக்கி பார்த்த பிறகு உள்ளே வந்து இந்த குடல் அமைப்புகள்லாம் இருக்க போது இது வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். குட் மார்னிங், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.